இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலம் காந்தி சிலை அருகே பீச் ரோட்டில் GLMF புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167, புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் 187 சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி சிலை அருகே பாலின சமத்துவத்தை துரிதப்படுத்த ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட 3 கிலோமீட்டர் நடைப்பயணம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா ஆகியோர் கலந்து கொண்டு கொடி அசைத்து போட்டியினை துவக்கி வைத்தனர். இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக RT இந்தியா சேர்மன் குணால் சௌத்ரி, LC இந்தியா ஏரியா 2 ACP சுபாஷினி, RT இந்தியா ஏரியா 2 ASD திலீப் அனிருத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு லேடிஸ் சர்க்கிள் இந்தியா மகளிர் ஆர்கனைசேஷன் புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் 187 தலைவி அக்ஷயா மற்றும் இதர சர்க்கிள் நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சென்டாக் மாணவர்கள் பெற்றோர் நல சங்கத்தின் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. கடற்கரை சாலை நேரு சிலை அருகில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரியை தூய்மையாக வைத்திருக்கும் துப்புரவு மகளிர் தொழிலாளர்கள் 150 பெண்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி காலை சிற்றுண்டி உணவும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சென்டாக் மாணவர் நலசங்க தலைவர் நாராயணசுவாமி தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லயன்ஸ் ரவி, குளங்கள் காப்போம் கார்த்திகேயன் மற்றும் ரேவதி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த பெர்னட் மற்றும் ஷென்னோ ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புதுச்சேரி மாநில மக்களுக்காக 2025-26 ஆண்டிற்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை கழக தலைவர் திரு ராமதாஸ் வெளியிட கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் பெற்றுக்கொண்டார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 7/3/2025 வெள்ளிக்கிழமை காலை 10:15 மணிக்கு புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ் சங்கத்தில் புதுவை மாநில மக்களுக்கு பயன்படும் வகையில் 2025-26 ஆண்டிற்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை வெளியிடும் நிகழ்ச்சி பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கழகத்தின் மாநில தலைவர் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில செயலாளர்கள் சிவகுமாரன், ரவிக்குமார், இணை செயல் இளங்கோவன், துணை செயலாளர் கலியபெருமாள், உதவி செயலாளர் ஆண்டாள், காரை மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், முருகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், டாக்டர் சுப்பிரமணியன், முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன், கோமதி, சுலோச்சனா, கவிதா, சுகுணா, ரகோத்தமன், முருகையன், பார்த்திபன், தொகுதி தலைவர்கள் காலாப்பட்டுக்குமார், லாஸ்பேட்டை மகேந்திரன், உப்பளம் செல்வம், ராஜ்பவன் கிருஷ்ணராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மக்களுக்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை பற்றி மக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் விளக்கம் கொடுத்து கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் வெளியிட அதனை கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் பெற்றுக்கொண்டார்.
கொண்டார். கழகத்தின் மாநில நிர்வாகிகள், செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், அணி உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முடிவில் மாநில துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நன்றி உரை கூறினார். புதுச்சேரி மாநிலம் எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் நேற்று மாலையில் மயான கொள்ளை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் 6/4/2025 செவ்வாய்க்கிழமை மாலையில் மயான கொள்ளை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஊர் கோவில் நிர்வாகிகளும் மற்றும் பெரும் அளவில் பெண்களும், இளைஞர்களும், ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு அங்காளம்மன் அருளை பெற்றனர். இந்த விழா இந்த பகுதியில் பல வருடங்களாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய பூசாரி செய்திருந்தார். இன மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பழங்குடி இன மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் கேக் வெட்டி, லட்டு மற்றும் சாக்லேட் வழங்கி விழா கொண்டாடப்பட்டது. அதனை ஒட்டி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் துணை தலைவர் சக்திவேல், செயலாளர் புருஷோத்தமன், துணை செயலாளர் திரு ஏகாம்பரம், ரவி, அழகப்பன், பொருளாளர் சுரேஷ் மற்றும் கூட்டமைப்பின் செயற்குழு உறுப்பினர்கள் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை குறை தீர்க்கும் புகார் பெட்டி அமைக்கும் திட்டமானது சசிபாலன் பாசறை மகளிர் அணி பொறுப்பாளர் மார்கரெட் அவர்கள் தலைமையில் மக்கள் சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி மக்களுக்கான குறை தீர்க்கும் புகார் பெட்டி அமைக்கும் திட்டமானது சசிபாலன் பாசறை மகளிர் அணி பொறுப்பாளர் மதிப்புக்குரிய மார்கரெட் அவர்கள் தலைமையில் உழவர்கரை தொகுதியின் மக்கள் சேவகர் வழக்கறிஞருமான சசிபாலன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் மூலம் தொகுதியில் உள்ள பொது பிரச்சனைகள் எதுவாயினும் இந்த புகார் பெட்டியில் புகாராக எழுதி போடலாம். அவ்வாறு அளிக்கப்படும் புகார்களுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் உறுதியளித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் சசிபாலன் பாசறையை சார்ந்த மகளிர் மற்றும் பாசறை நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். சமூக சேவகர் திரு சசிபாலன் அவர்கள் உழவர்கரை சொந்தங்களுக்கு பல நன்மைகள் பிரச்சனைக்கு மக்கள் யாருக்கு சொல்றது? உழவர்கரை தொகுதி மக்களுக்கு எனது என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உழவர்கரை தொகுதியில் அனைத்து பகுதிகளுக்கும் குறை தீர்க்கும் பெட்டி, அதாவது புகார் பெட்டி என்று ஒரு திட்டத்தை இங்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அந்த திட்டமானது அனைத்து பகுதிகளிலும் இந்த புகார் பெட்டியானது இருக்கும். இந்த புகார் பெட்டியில் உங்கள் குறைகளில் பொது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை இதில் எழுதி ஒரு தாளாக நீங்கள் இந்த புகார் பெட்டியில் செலுத்தியிருந்தால் நாங்கள் அதற்கான 24 மணி நேரத்தில் அந்த குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க முயற்சிப்போம். இந்த திட்டத்தை இன்னைக்கு நாங்கள் இந்த உழவர்கரை தொகுதி முழுவதுமாக ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த தொகுதி முழுவதும் ஒரு பகுதியிலும் இந்த புகார் பெட்டி இருக்கும். இன்னும் வருங்காலத்துல இது ஒவ்வொரு வீதிகளில் கொண்டு சேர்க்கறதுக்கு நான் ஏற்பாடு செய்வேன் என்றதை இந்த மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். உழவர்கரை தொகுதி மக்கள் அனைவருக்கும் மகளிருக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி ரெயின்போ நகரில் அமைந்துள்ள சத்யா சிறப்பு பள்ளியில் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளின் ஆலோசனைப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சானிட்டரி நாப்கின் மற்றும் புரோட்டீன் பவுடர் வழங்கப்பட்டது. மத்திய அரசின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையில் தரமாகவும் விலை மலிவாகவும் கிடைக்கும் வகையில் பிரதமரின் மக்கள் மருந்தகம் திட்டம் கொண்டு வந்து நாடு முழுவதும் 12,000த்திற்கும் அதிகமான மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் மருந்தக திட்டத்தை குறித்து அதிக விழிப்புணர்வை உருவாக்கும் விதமாக மார்ச் 1 முதல் 7 வரை மக்கள் மருந்தக வாரம் கொண்டாடப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று 7/3/2025 அன்று கருவடிக்குப்பம் ரெயின்போ நகரில் அமைந்துள்ள சத்யா சிறப்பு பள்ளியில் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளின் ஆலோசனைப்படி முத்தியால்பேட்டை மக்கள் மருந்தகத்தின் உரிமையாளர் கோவிந்தராஜுலு அவர்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விழிப்புணர்வு முகாம் மற்றும் அவர்களுக்கு தேவையான சானிட்டரி நாப்கின் மற்றும் புரோட்டீன் பவுடர் ஆகியவற்றை திருமதி சீதா ராம்குமார் மேனேஜிங் ட்ரஸ்டி பெனின்ஸ் ஃபார் பேட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவர்களிடம் வழங்கினார். அவர்களுடன் நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் பிற மக்கள் மருந்தக உரிமையாளர்களும் கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு ஷெப்னம்ஸ் ஃபெர்டிலிட்டி சென்டரில் மார்ச் மாதம் முழுவதும் மகளிருக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும் என்றும் ரூபாய் 1.25 லட்சம் மதிப்புள்ள IVF சிகிச்சை ரூபாய் 85,000த்திற்கு வழங்கப்பட உள்ளதாக ஷெப்னம்ஸ் ஃபெர்டிலிட்டி சென்டரின் இயக்குனர் டாக்டர் ஷெப்னம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு சந்திப்பு அருகே ஷெப்னம்ஸ் ஃபெர்டிலிட்டி அண்ட் கைனக் சென்டர் உள்ளது. இங்கு கருவுறுதல் மற்றும் மகப்பேறு தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றது.
இந்த நிலையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ மையத்தின் இயக்குனர் டாக்டர் ஷப்னம் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதிக்க வேண்டும் என கூறி சர்வதேச மகளிர் தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் மாதம் முழுவதும் பெண்களுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும் என்றும் ரூபாய் 1.25 மதிப்புள்ள IVF சிகிச்சை ரூபாய் 85,000 அளிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் 30 வயதுக்கு மேல் பெண்கள் திருமணம் செய்து கொள்வது, திருமணமான பிறகு குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி போடுவது மற்றும் இன்றைய டிவி, செல்போன், உடற்பயிற்சி மேற்கொள்ளாதது போன்ற இன்றைய வாழ்க்கை சூழலால் குழந்தையின்மை பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். குழந்தை முதல் திருமணமாகும் வரை பெண்களுக்கு ஊட்டச்சத்தான உணவுகளை பெற்றோர்கள் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினார். எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதுனால முன்னாடி லேடிஸ் ஃபர்டிலிட்டி காசஸ் 40% இருக்கும், ஜென்ஸ் காசஸ் 40% இருக்கும், 20% அன்னோன் காசஸ் இருக்கும், இல்ல அதர் காசஸ் இருக்கும். இப்போ ஜென்ஸ் சைட்ல காசஸ் இப்போ 60% இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பிரெக்னன்சி பத்தி லேடிஸ் மட்டும் வரி பண்ண தேவையில்லை. இது இன் ஜெனரலா ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு சைட்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பிரெக்னன்சி கரெக்ட் டைம்க்கு கொண்டு வரலன்னா நம்ம பெரிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போற மாதிரி இருக்கும். இப்போ லேடிஸும் நல்லா படிச்சு இப்போ மேரேஜ் ஏஜும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ மேரேஜ் ஏஜ் ஜெனரலா 26, 27, 29, 30, 32 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ ஜெனரலா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியோட ஏஜ் அபவ் 30, மேக்சிமம் பேருக்கு இப்போ 50% பேஷண்ட்ஸ்க்கு அபவ் 30 போயிருக்குது. ஸோ இதோட என்ன காரணம், இப்போ கரியர் சைட்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அது வெரி குட் இஷ்யூ. பட் இப்போ நமக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கு, இப்போ நம்ம ஃபுட்டு, அடல்ட்ரேஷன், என்வாயன்மெண்ட், பொல்யூஷன், லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், சிடென்டரி லைஃப் ஸ்டைல்னால இப்போ ஃபர்டிலிட்டி குறைஞ்சிட்டே வருது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம எந்த ஏஜ் குரூப்ல பிரெக்னென்ட் ஆகணும். ஸோ மேரேஜ் ஆன பிறகு மேக்சிமம் விதின் 6 months to 1 yearக்குள்ள கன்சீவ் ஆனதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த டைம்குள்ள கன்சீவ் ஆகலைன்னா நீங்க டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிட்டு பேசிக் ஹெல்த் செக்அப், சீமன் அனாலிசிஸ் அதெல்லாம் பண்ணாலும் நமக்கு ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அட் த செகண்ட் டைம் கரியருக்காக ரொம்ப ஃபேமிலி செட்டில்மெண்ட் பண்ணணும், வீடு ரெடி பண்ணணும், இதுக்காக நம்ம ரொம்ப தள்ளி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம இங்கே 3 to 4 years தள்ளி பண்ணிட்டேன்னா அடுத்த நம்ம பெரிய ட்ரீட்மெண்ட் சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் நமக்கு பிரெக்னன்சிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வேண்டி ஆயிடும். செகண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த லேடிஸ் on this Women's Day, I want to tell you, maintain a very healthy lifestyle. It is very important because இப்போ நம்ம லேடிஸ் சைட்ல இருந்து குழந்தை வயசுல இருந்து யங் ஏஜ்ல இருந்து மேரிட் ஏஜ்ல இருந்து மீனோபாஸ் வரைக்கும் நியூட்ரிஷன் பர்டிகுலர் ஏஜ்ல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. அதனால கேர்ள் சைல்ட்ல இருந்து யங் லேடிஸ்ல இருந்து மேரிட் உமன் வரைக்கும் நியூட்ரிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நியூட்ரிஷன் நல்லா இருந்தானா எக்கோட குவாலிட்டி நல்லா இருக்கும். செகண்ட், வெரி இம்பார்ட்டன்ட், பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ பசங்க 6th 7th ஸ்டாண்டர்டுக்கு மேலே கேர்ள்ஸ் யாருமே விளையாடுறது இல்லை. ஒரு டைம் ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே இப்போ ரொம்ப குறைஞ்சிச்சு. ஸோ எவ்ரி பேரண்ட்ஸ் அவங்க கேர்ள்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணணும். அட்லீஸ்ட் 30 minutes or 40 minutes ஏதோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி, பேட்மிண்டன் விளையாடலாம், ஸ்விம்மிங் போகலாம், இன்னும் இல்லைன்னா ரன்னிங் பண்ணிக்கலாம், சைக்கிளிங் பண்ணிக்கலாம், பீச்சுக்கு போயிட்டு வாக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால என்ன ஆகும், நம்ம சவுத் இந்தியால பிசிஓ ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இது பிசிஓடியோட ப்ராப்ளம் டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். தைராய்டு, ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ்னால குறைஞ்சிட்டே வரும். தென் நம்பர் 3, ஃபுட் அண்ட் டயட்ரி ஹேபிட்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். யங் ஏஜ்ல இருந்து எப்பயாவது ஒரு டைம் வெளியில போனா நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா புரியுது. பட் ரெகுலரா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு எவ்ரிடே நமக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம டயட்டோட இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் இருக்கணும். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணா அட் த சேம் டைம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல். இப்போ ஸ்கூல் போற பசங்களுக்கே ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒர்க்கிங் பாப்புலேஷன், மேரிட் கப்பல்ஸ்க்கு அதோட அதிகமா ஸ்ட்ரெஸ் இருக்கு. பிகாஸ் லைஃப் ஸ்டைலோட டிமாண்ட் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 45 minutes ஜென்ஸ் இருந்தா சரி, லேடிஸ் இருந்தா சரி, அது எப்பவுமே இருக்கணும். நீங்க வாக்கிங் போகலாம், இல்லை நீங்க மெடிடேஷன் பண்ணிக்கலாம், ஒரு சம் சார்ட் ஆஃப் மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆக்டிவிட்டி வேணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நம்ம ஹெல்தி பாடி, ஹெல்தி மைண்ட், ஹெல்தி நியூட்ரிஷன்,
healthy egg, healthy sperm and a healthy and successful pregnancy outcome வர வாய்ப்பு இருக்கு. Thank you so much. Happy Women's Day. யுவர்ஸ் பேக்கர்ஸ் தயாரிப்பில் வெளியாகி உள்ள மனிதம் திரைப்படத்தினை புதுச்சேரியில் படத்தின் குழுவினர் திரையரங்கிற்கு வந்து பார்த்தனர். யுவர் பேக்கர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ப்ரூனோ சாவியோ இயக்கியுள்ள படம் மனிதம். இந்த படத்தில் கிருஷ்ணராஜு நாயகனாகவும் மது நாயகியாகவும் நடித்துள்ளனர். மேலும் படத்திற்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று வெளியானது இந்த படம். புதுச்சேரியில் உள்ள முருகா தியேட்டரில் வெளியான இந்த படத்தினை படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜு உள்ளிட்ட படக்குழுவினர் இன்று பார்த்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜு, மக்கள் அனைவரும் மனித நேயத்துடன் இருக்க வேண்டும் என்ற மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படத்திற்கு ரசிகர்கள் நல்ல வரவேற்பை கொடுத்துள்ளதாகவும் அனைத்து தரப்பு ரசிகர்களும் இந்த படத்தினை பாராட்டி உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த படத்தின் மூலம் வரக்கூடிய வருவாயில் 75% ஆதரவற்ற குழந்தைகளின் கல்வி செலவிற்கு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எங்களுடைய மனிதம் படம் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்கு. பிரதர் வாங்க இங்கே. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்களுடைய மனிதம் படம் வந்து இன்றைக்கி வெளியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப மன நிறைவாக இருக்குது. டைரக்டர் அன்பு பிரதர், லவ் யூ பிரதர், இவருடைய நல்ல மனசுக்காக தான் இந்த படத்தை வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வந்தோம். இதை விட கூட வந்து எங்களுடைய ஸ்ரீகாந்த் பிரதர் வந்து ரொம்ப எங்கள் மேலே அவ்வளோ அன்பு இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பிரதர். இதுவே ரொம்ப தேங்க்ஸ். படம் நல்லா வந்திருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் முன்னாடியே வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ண விஷயந்தான். இந்த படத்துலேருந்து வர லாபத்தில் 70% ஆதரவற்ற குழந்தைங்களுக்கும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கும் டோட்டல் கலெக்ஷனில் 70% நாங்கள் வந்து கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த டீட்டெயில் வந்து பேரண்ட்ஸ் வந்து எங்கே போய்ட்டு அப்ளை பண்ணலான்னா yourbackers.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் போய்ட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்தெந்த தேட்டரில் எங்கெங்கே மூவி போகுதுன்ற டீட்டெயில் இருக்கும். அதுக்கப்புறம் எதுக்காக இதை பண்ணுறோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே இருக்கும். இது அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா பேக்ரவுண்ட் டீம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ராப்பராக இருக்குது அப்படின்னாக்கா இந்த பேமெண்ட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு பண்ணுவோம். ஸோ இது ஒரு மனிதநேயம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் வரணும். குழந்தைங்க வந்து இன்றைக்கி பேரண்ட்ஸால் ஃபீஸ் கட்ட முடியாமல் எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு எங்கள் மனிதம் டீம் வந்து நாங்கள் வந்து செய்யணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ. அண்டு மீடியா, நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. மீடியா வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்தை ஒரு நல்ல காரியத்துக்காக எனக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து வேணும். பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல நன்றி. மனிதத்தை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து யதார்த்தமான வாழ்க்கையை நாங்கள் இதில் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தது என்னுடைய ப்ரொடியூசர் கிருஷ்ணராஜும், ப்ளஸ் அவர் தான் கூட இருந்து எனக்கு எல்லா விதத்துலையும் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதை மிகப்பெரிய லெவலில் வெற்றியடைய செய்கிறது வந்து ஸ்ரீகாந்த் தேவா பிரதர். அவருடைய இசை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவோம், எங்களுடைய ஒரு தாக்கத்தை, அந்த கதையை மக்களுக்கு உணர்வுபூர்வமாக கொண்டு போகிறதுக்கான அந்த ஒரு இசை வந்து இன்றைக்கி படம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ஸோ இது எல்லாருமே சொன்ன மாதிரி தான். இதை வந்து நாங்கள் கமர்ஷியலாக மக்கள் வந்து சந்தோஷமாக குதூகலிச்சுட்டு போகிறதுக்கான எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இல்லை. இதை பார்த்துட்டு போகிற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு சின்ன மனதோடு அதில் போவாங்க. யாருக்காவது நம்ம ஏதாவது அடுத்தவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணும், வாழ்க்கையில் யாருக்காவது நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு முன்னுதாரணமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வேண்டுதலை எடுத்துகிட்டு இங்கேருந்து போவாங்க இந்த படத்தை பார்த்துட்டு போகிறவங்க.
ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் எடுக்கப்பட்ட படத்தை பத்திரிகையாளர்கள் நீங்கள் நாடு முழுக்க இதை கொண்டு போய் சேர்த்து மக்கள் வந்து தியேட்டரில் படம் பார்த்து எங்களோட ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அதனுடைய வருமானங்களில் ஒரு 70% அந்த குழந்தைங்களுக்காக அப்பா அம்மா இல்லாத படிப்பறிவு இல்லாத குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுறதா ஐயோ பேக்கர்ஸ் டீம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மக்கள் இது வந்து திரையரங்கத்தில் வந்து பார்த்தா மட்டும்தான் இது சாத்தியப்படும். ஸோ அந்த வகையில் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து இதை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். மனிதம் வெல்லட்டும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவா. மனிதம் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு நாங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்துட்டு வெளில வரோம். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் தனி அரசாங்கம் நடத்துவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி விமர்சித்துள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசுவாமி தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக முதல்வருக்கு கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்கள் ஆதரவளித்து வருகின்றன. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்றார். தொகுதி மறுசீரமைப்பு மும்மொழியை மத்திய அரசு புதுச்சேரியில் திணிக்கின்றது. காங்கிரஸ் ஆட்சி அடுத்து வந்தால் மும்மொழி கொள்கை நீக்கப்படும் என்று நாராயணசுவாமி கூறினார். துணைநிலை ஆளுநர் அதிகாரத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். அதிகாரிகளை நேரடியாக அழைத்து உத்தரவு போட முடியாது. துணைநிலை ஆளுநர் தனி அரசாங்கம் நடத்துகின்றார். முதல்வர் ரங்கசாமி தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள வாய் மூடி மௌனமாக இருக்கின்றார் என்று நாராயணசுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். போராட்ட களமாக புதுச்சேரி காணப்படுகின்றது. அனைத்து துறைகளிலும் ஊழியர்கள் போராட்டம் நடத்துகின்றனர். இதை பற்றி முதலமைச்சரோ அமைச்சர்களோ கவலைப்படுவதில்லை. அவர்களை அழைத்து பேசுவதில்லை. ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பதில்லை. மக்களை புறக்கணிக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி எனவும் நாராயணசுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். இன்னும் 6 மாதத்தில் ஆட்சியின் கதை முடிந்துவிடும். ஆனால் மேடைகளில் வாக்குறுதிகளை அள்ளி வீசி மக்களை முதலமைச்சர் ரங்கசாமி ஏமாற்றுகிறார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த நாராயணசுவாமி, மும்மொழி கொள்கைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு. அடுத்து காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் இருமொழி கொள்கையை அமல்படுத்த நடவடிக்கை எடுப்போம். மும்மொழி கொள்கையை படித்தவர்கள் வடநாட்டில் என்ன கிழித்து விட்டார்கள். இதற்காக தனி நிபுணர் குழுவை அமைத்து இருமொழி கொள்கையை மீண்டும் அமல்படுத்துவோம் எனவும் நாராயணசுவாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சுமார் 100 பேருக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகளை வழங்கி மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி கொண்டாடப்பட்டது. மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று காலை புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் திரு கே உலகநாதன் தலைமை வகிக்க தேசிய மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் திருமதி தாமரை செல்வி முன்னிலையில் தன்வந்திரி நகர் காவல் நிலையம் மற்றும் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் உள்ள பெண் உதவி ஆய்வாளர் மற்றும் முதன்மை பெண் காவலர் மற்றும் பெண் காவலர்களுக்கும் மற்றும் கோரிமேடு மற்றும் மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளில் உள்ள பெண் மருத்துவர்கள் மற்றும் பெண் செவிலியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு என சுமார் 100 பேர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி கொண்டாடப்பட்டது. இதில் மாநில விவசாய அணி தலைவர் திரு முத்து, மாநில மகளிர் அணி செயலாளர் திருமதி கலைவாணி, திரு நீலகண்டன், திரு தேவா, பட்டியலின அணியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கார்த்திக், தட்டாஞ்சாவடி தொகுதி முன்னாள் செயலாளர் குமார், ரவி, கலையரசன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுஜாதா, கதிர்காமம் தொகுதி செயலாளர் திருமதி DLR பிரியா, முன்னாள் கதிர்காமம் தொகுதி மகளிர் அணி தலைவி திருமதி உமா ஆகியோர் உடனிருந்தனர். ஜவஹர் துரோணா அகாடமி கூடப்பாக்கம் மேல்நிலைப் பள்ளியில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கத்தில் உள்ள ஜவஹர் துரோணா அகாடமி பள்ளியில் மகளிர் தினவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளியின் நிர்வாகி குருராஜ் மற்றும் தலைமை ஆசிரியை சௌந்தரி தலைமை தாங்கினார்கள்.
இதில் சிறப்பு விருந்தினர்கள் பிஓடி ஆபீசர் கலைமதி, சேவக் மதியழகன், ஜெனரல் மேனேஜர் திவ்யா, கமிட்டி புரொஃபஷனல் தனலட்சுமி, BK ராதாபாய், CRB கன்னியம்மாள், பஞ்சாயத் பிரசிடென்ட் மோகன சுந்தரி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விழாவின் துவக்கமாக கோலப் போட்டி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை 47 மகளிர் சுய உதவி குழுவினர் மற்றும் மாணவ மாணவிகள் அணிவகுத்து சிறப்பித்தனர். மகளிருக்கு முறுக்கு கடித்தல், பன்னு தின்னுதல், பலூன் ஊதுதல், நீர் நிரப்புதல், பாட்டுப் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. பல்வேறு சுய உதவி குழுக்களில் சாதனை படைத்த பெண்களுக்கு சாதனையாளர்கள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜவஹர் துரோணா பள்ளியின் நிர்வாகி குருராஜ் அவர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் திருமதி சௌந்தரி அவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பூரணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் தொடர்ந்து 8 நாட்களாக சுவாமி வீதி உலா, ரணகளிப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று நேற்று மாலை மயான கொள்ளை விழா நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேரில் அங்காளம்மனின் உற்சவம் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன், புருஷோத்தமன், பாமக தலைவர் கணபதி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். மேலும் நடைபெற்ற இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு அதிகாரிகள், விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். நான் மாலை கொஞ்சம் போட முடியுமா? மாலை அரியாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 83ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு RK நகர் பகுதியில் காங்கிரஸ் நிர்வாகி பாண்டு ஏற்பாட்டில் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தனபால், குகன், சுவாமிநாதன், அருள், ரத்னவேல், மலர் வண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோடேரி குப்பம் ரேஷன் கடையில் இலவச அரிசியை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார்.
புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரேஷன் கடையில் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு வழங்கினார். அதன் ஒரு பகுதியாக கோனேரிக்குப்பம் பகுதியில் சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலான ரேஷன் கடை இல்லாததை கண்டு அமைச்சரிடம் கோனேரிக்குப்பம் பகுதி மக்கள் ரேஷன் கடை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதன் அடிப்படையில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் முயற்சியால் புதியதாக கோனேரிக்குப்பம் பகுதியில் ரேஷன் கடை கொண்டு வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ஏடிஎஸ் தாமோதரன், பாஜக பொதுச் செயலாளர் சிவசங்கரன், நிர்வாகிகள் சுகுமார், விஸ்வநாதன், மல்லிகா, அன்னபூரணி, விஜயன், எழில், சுந்தரமூர்த்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சின்ன மணிகுண்டு நீர் வீழ்ச்சியை அனிபால் கென்னடி அவர்கள் அழகாய் புறணமைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட புஸ்ஸி வீதியில் உள்ள சின்ன மணிகுண்டு எதிரே உள்ள நீர்வீழ்ச்சி மாநிலங்களவை நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியின் கீழ் 2003ஆம் ஆண்டு அனிபால் கென்னடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் கட்டப்பட்டது. அதற்கு பின்பு இது கேப்பாரற்று முகம் சுளிக்கும் வகையில் பராமரிப்பு இன்றி 22 ஆண்டுகள் இயங்காமல் இருந்தது. மீண்டும் அனிபால் கென்னடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் இந்த காலத்தில் அனிபால் கென்னடி அவர்கள் தொடர்ச்சியாக அதிகாரிகளை நேரில் சென்று சந்தித்து அவரின் பெரும் முயற்சியால் மிக அழகாக கிளைகளில் கிளி பறவைகள் இயற்கையாக அமர்ந்து கொண்டு உள்ளதைப் போல அதில் அழகிய சலசலப்புடன் நீர் வீழ்ச்சி, மேலும் கூடுதலாக அழகிற்காக வண்ண வண்ண விளக்குகள் போன்ற அம்சத்துடன் நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கண்களுக்கு விருந்தாக நீர் வீழ்ச்சியை அமைத்து கொடுத்தார். பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட பிரெஞ்சுக்காரர்களின் அடையாளமாக விளங்கும் இந்த மணிகுண்டின் முன்பு நின்று பலர் புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். சில மாதத்திற்கு முன்புதான் தொகுதி எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 6,05,000 செலவில் மணிகுண்டை புறணமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். இந்நிலையில் மணிகுண்டின் புறணமைப்பு பணிகள் முடிந்து கடிகாரம் சரி செய்யப்பட்டு புது பொலிவு பெற்றுள்ளது. அழகிற்கு அழகு சேர்க்கும் வகையில் சட்டமன்ற உறுப்பினரின் தொடர் முயற்சியால் நீர்வீழ்ச்சியும் புறணமைத்து புதுச்சேரி மக்கள் கண்களிற்கு ஒரு பரிசாக அளித்துள்ளார். இதனை இன்று நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், திமுக தொகுதி துணை செயலாளர்கள் ராஜி மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் அலெக்ஸ், புருஷோத், மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.